வணக்கம், தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பாண்டியன் ஸ்டோர் நாடகத்தை பற்றி தான். அதில் இன்னைக்கு அரசியை கடத்திட்டு போயிட்டாப்புல, நைட்டு கடத்திட்டு போயிருக்காப்புல. காலையில் வரையிலும் அந்த பொண்ணை யாரும் தேடலை. இதுதான் கல்யாணம் பண்ணுற லட்சணமா. பொண்ணை பாதுகாப்பாங்களா, அதை விட்டுட்டு பொண்ணை காணான்னு கண்டுபிடிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. காலையில் இருந்துருச்சும் அவங்க இப்போ நீ பட்டு போட கட்டலையா, நீ பட்டு போட கட்டலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர அந்த பொண்ணு ரெடி ஆச்சு. பொண்ணு ஃபஸ்ட்டு பொண்ணு தானே ரெடி ஆகும். அதுக்கு மேக்கப் பண்ணுவாங்க, ட்ரெஸ் பண்ணுவாங்க, அதுக்கு பிறகு தானே மித்தவங்கலாம் பண்ணிப்பாங்க. அது இல்லையா, அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. இவங்க மருமக பட்டு புடவை கட்டினாலா, மாமியார் பட்டு புடவை கட்டினாங்களான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் பாண்டியன் கோயிலுக்கு போயிட்டு வராரு. எல்லாரும் காப்பி கொடுங்க, டீயை கொடுங்க, மகிழ் இவங்களை பாரு அவங்கள பாருன்னு அந்த அம்மா கோமதி எல்லாரையும் கவனிக்க சொல்லுது. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போதான் பாண்டியன் கேட்குறாப்புல, எங்கம்மா அரசி அப்படின்னு. அப்போதான் ஸ்ட்ரைக் ஆகுது. அரசியை போய் எழுப்பி விடுங்கிறார். எப்போ எழுப்பி விடுவாங்கன்னு தெரியல. எழுப்பி விட போனால் போய் மீனா போய் பார்க்குறாங்க. ஒவ்வொரு ரூமாக போகிறாங்க, எங்கள் மாடியை போகிறாங்க, எங்கேயும் இல்லை. குளிக்கிறாளம் போய் பாருங்க, பார்த்தா அந்த குழலி குளிச்சுட்டு வருது. நான் குளிச்சுட்டு வரேன், இங்கே என்ன ஒரு ஹீட்டர் இல்லை, ஒரு ஏசியில் என்ன, அது ஆடிக்கிட்டே வருது. அது ஆடி முடிச்சுட்டு அது போயிடுச்சு. பார்த்தா தேடுன்னு தேடுறாங்க. அப்புறம் அந்த கோமதி அழுக ஆரம்பிச்சிருச்சு, காணா என் பொண்ணை காணாம்னு. அது குழலி சொல்கிறாப்புல, ஏப்பா பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணீங்க, பிடிக்காம எதுக்கு கல்யாணம் பண்ணுறீங்கன்னு அது வேறு சண்டைக்கு வருது. அப்புறம் பார்த்துட்டு அப்போ குமார் வேலையாக தான் இருக்கும். அப்போ நம்ம குமாரை போய் தான் பார்க்கணும், அவன் இருந்தான்னா ஏதாவது செய்யலான்னு கிளம்பும்போது இந்த சுகன்யா, இல்லை நீங்கள் போகாதீங்க, பிரச்சனை பெருசாக இருப்போது, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அது போயிடுச்சு. அதை பிடிச்சி 4 அடி அடித்தா எல்லாம் சரியாக இருந்துடும். போய் அங்கே போது அவங்க மாமியார் நானும் கல்யாணத்துக்கு வரலான் இருக்கேம்மா அப்படின்னு அது பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த சக்திவேல் வராப்புல. சக்திவேல் என்னம்மா ஏது நீ போயிருவியா கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போறாப்புல. அது டைம்ல அப்புறம் இந்த பொண்ணு சுகன்யா சொல்லுது, இல்லை மாமா இந்த மாதிரி நைட்டு அரசியை பார்க்கணும்னா குமார் கூட்டிட்டு போனா திருப்பி வரவே இல்லை, என்னன்னு தெரியலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க தொடரும் போட்டாங்க. அவன் தான் கடத்தி கொண்டு போய் வச்சு தாலி கட்டுறதுக்கு ரெடியா உட்காந்துருக்கானே, அது தெரியாதா இவங்களுக்கு? ஆனா அவருக்கு அப்பாவுக்கு தெரியாம செய்யறான். ஆனா அவன் ஒழுங்கான வில்லன் கிடையாது, அறகுற வில்லன் தான். எப்படினாலும் மாட்டுவான், மாட்டி செருப்படி வாங்குவான், அது நடக்கும். வணக்கம்.